வணக்கம் நண்பர்களே. சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் பகைவன் சாத்தான் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒய் ஜீசஸ் அப்படிங்கிற இந்த தொடரில் நாம் பகைவன் சாத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ விரோதி, பகைவன், சாத்தான் அப்படின்னு நம்ம நம்மளோட பண்பாட்டில் இருக்கிறது. ஆனால் உண்மையான விரோதி யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆமாம், அப்போ நம்ம 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 பகைவன் சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைட்டில்மெண்ட்டில் வர அளவுக்கு காரியம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்னமும் அப்படி ஒரு அப்பாவித்தனம் நம்மளாண்ட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு நாம் மறுபடி பரஷ்டுக்கு போகணும். அங்கே ஒரு நன்மை தீமையின் சோதனை மரம் இருக்கிறது. ஸோ இங்கே போகாதேன்னு ஆண்டவர் சொன்னார். அங்கே போனாங்கோ இல்லையா? போனாங்கோ, அதை பறித்து சாப்பிட்டார்களா? நன்மை தீமையின் காரியம் அவர்களுக்கு வந்ததா? அப்போ என்ன பண்ணாங்கோ, நன்மை தீமையை சாப்பிட்டோன்னே இவர்கள் ஜீவ விருட்சத்தின் மேலே ஆசை வரும், இவர்கள் கையை நீட்டி அதை பறிப்பார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா? ஸோ அப்போ பாருங்கோ, சாத்தான் வெறுமனே நன்மை தீமை விருட்சத்தில் சுற்றின்னு இருக்க ஒரு பாம்பு தானா? பாருங்கோ, இன்னைக்கு அந்த நன்மை தீமையின் ஒரு வித்து உங்ககிட்ட வந்துருச்சு. நீங்கள் உரிமை இல்லாத காரியத்தை கை நீட்டி பறிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். சரி, என்ன உரிமை இல்லை? எல்லாத்து மேலேயும் உரிமை இருந்தது. ஜீவவிருஷத்து மேலே நமக்கு முன்னாடியே உரிமை இருந்தது. இப்போ தகுதியற்ற நிலைமையில் நீங்கள் ஜீவவிருஷத்தில் உரிமை இல்லை. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் நன்மை தீமையில் இருக்கிறீங்க, ஆனால் உண்மையில் இல்லை. அதுதான் காரியம். ஸோ இப்போ நீங்கள் உண்மையற்ற நிலைமையில் நீங்கள் ஜீவ விஷயத்தை இப்போ தொட முடியாது, அதை போய் பறிக்க முடியாது அப்படின்னு. சரி, எது நன்மை, எது தீமை, எது உண்மை அப்படி சொல்லணும். ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். நன்மை தீமை தானே உண்மை, ஒரு வெளிப்படைத்தன்மை தானே உண்மை. நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் வெளிப்படையாக இருங்கோ, ஆனால் நீங்கள் உண்மை பேசணும். ஸோ எல்லாமே ஒரு இதில் பயிற்சியிலே இருக்கக்கூடாது. ஆமாம், இவர் நல்லவர்ப்பா, என்ன வாட் இஸ் இன் இட், அதில் என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது? அவன் செய்ய மாட்டானா? நல்லா தாராளமாகவே செய்வான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ காரியம் என்னென்னா சூழல் தான். ஆமாம், இப்போ சூழல் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் மேசை மீது சாப்பிட்டார்கள். இப்போ பஸ்கா அப்போ பாருங்கள், அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, வனாந்தத்தை சொல்லி காமிக்கிறாங்க. நாங்கள் பாருங்கள், அந்த மேசை மீது சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டு வெங்காயமெல்லாம் போட்டு சாப்பிட்டோங்கிறாங்க. எப்போ அவன் பட்டினி கிடக்கிறான், அவன் வாதையில் இருக்கான், அவனுடைய தலைச்சம்பில் செத்து போயிடுத்து, ஆனால் நாங்கள் மேசையில் இருந்தோம். ஸோ பாருங்க, ஆண்டவர் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும்ப்பா. அது பாருப்பா, அவன் வீட்டில் சாவு வருது, என் வீட்டில் சாப்பாடு வருது இருக்கலாங்க. ஆனால் இது நன்மை தீமையா? சொல்லுங்க, நன்மையா? அது சொல்லுங்க. நான் மேசையில் சாப்பிட்டேங்கிறது நல்லது தானே? நான் அதை எகிப்தில் சாப்பிட்டேன்னு நீங்கள் சொல்கிறது தான் நல்லதில்லை. நீங்கள் அதை சொல்லுங்க. உங்களுக்கு சத்ருவின் பிடியில் இருந்தும் கூட நீங்கள் அங்கே சாப்பிட்டீர்கள். ஆமாம், ஒரு சத்ருவின் முன்பாக ஒரு பந்தி நீங்கள் அபிஷேகம் பண்ணி அப்படின்னு பாட்டு பாடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு நல்ல உணவை பெறணும்னா, ஆமாம், அந்த சத்ரு வெளியில் இருக்கான், வாசலில் நிற்கிறான், ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் பந்தியில் பார்க்குற சத்ரு யார்? அது சொல்லுங்க. யூதாஸ், என் இதில் டிப் பண்ணுறவன், என் சாசியத்தில் டிப் பண்ணுறவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரோன்னு. இட்ஸ் நாட் லைக் தட். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, உண்மையின் உறுதி. இப்போ நாங்கள் பாருங்கள், இயேசுநாதர் உண்மையாக பேசிகிட்டு இருக்கார். எல்லா இடத்துலையும் உண்மை. பாருங்கள், உங்களில் ஒருத்தர் சாத்தானாக இருக்கிறான். சரி, ஏன் அவர் இவன் தான் சாத்தான்னு சொல்லியிருக்கக்கூடாது? ஸோ இவன் மனசு இதுதான் அப்படின்னு அவர் ஏன் சொல்லக்கூடாது? ஸோ ஒரு பாதி உண்மையா? இல்லை, அது அப்படி இல்லை. நீங்கள் ஏன் கேட்கணும், ஏன் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
புரிஞ்சுங்கன்னு சொன்னீங்கன்னா காரியத்தை அவர் முழுசாக சொல்லிட்டாருங்க. மனுஷகுமாரன் இப்படியாக அவர்களால் நியாயம் தீர்க்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ காரியம் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இப்போ எவன் சாத்தானா இருந்தால் என்ன சொல்லுங்க, அதில் என்ன இருக்குது? கொலை நடக்குதுங்க, அது நடக்கத்தான் போகுது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சகோதரன், பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் அவன் வந்து சாத்தானா பிஹேவ் பண்ணி கொலை நடக்க போகுது, காட்டி கொடுக்க போகிறான், முட்டை செய்ய போகிறான் அப்படிங்கிறது காரியம். சரி, இப்போ நாம் வருவோம், பயிற்சிக்கு வருவோம். ஸோ இப்போ நாம் என்னத்தை புரிஞ்சுக்க போகிறோம்? என்னத்தை புரிஞ்சுக்க போகிறோம்? நீங்கள் உண்மை பேசாத நேரம் சாத்தானின் நேரம், நீங்கள் அதான் பார்க்கணும். ஸோ இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது? நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆண்டவர் நம்மளை சிச்சிக்கிறார். சரி, சிச்சிக்கிறாரா? அனுக்கிரக வருஷத்தை உங்களுக்கு அறிவிக்க வந்து என்ன ஆண்டவர் சொன்னாருங்க. ஸோ யாரோட அனுக்கிரக வருஷம்? நீங்கள் அது பார்க்கணும். அவர் என்ன கணக்கில் வந்தார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அனுக்கிரக வருஷத்தின் கணக்கு என்ன நீங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அவங்க வேணால் ஏதாவது டேபிள் வச்சுருப்பாங்க, அனுக்கிரக வருஷம் இருக்கும். ஆமாம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் அப்படிங்கிற மாதிரி அனுக்கிரக வருஷத்தில் யாக்கோபின் ஆயுசை சேர்த்துக்கணும், ஈசாக்கின் ஆயுசை சேர்த்துக்கணும், யாக்கோபு ஆயுசை சேர்த்துக்கணும், யோசேப்பின் ஆயுசை சேர்த்துக்கணும், ஏன் தாவீதின் ஆயுசை சேர்த்துக்கோங்க. அவ்வளோ வருஷம் இருக்குது நமக்கு அனுக்கிரக வருஷத்தின் எண்ணிக்கை அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ அப்போ பாருங்க, நம்ம முற்பிதாக்களின் எண்ணிக்கையை பார்க்கணும்னா 2026, ஏன்னா நம்ம இயேசு தான் எனக்கு முற்பிதான்னு வச்சுக்கோங்க. 2026 அனுக்கிரக வருஷம், சந்தோஷம். ஆனால் பாருங்கோ, அந்த எண்ணிக்கையில் எனக்கு இது வந்து அனுக்கிரக வருஷமாக இருக்குது, இயேசுவுக்கு அது மகிமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அனுக்கிரகங்கிறது மகிமையாக இல்லை இந்த அனுக்கிரக வருஷமா, இந்த வருஷத்தின் நாளா? சொல்லுங்கள். அனுக்கிரக வருஷம், அதாவது இந்த ஜூப்ளி வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு இது கிரயமாகும், சாத்தியமாகும், உங்களுக்கு அது கொடுக்கப்படும், உண்மைதாங்க. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நிலைமையில் நாம் இருப்போமா அன்னைக்கு? நீங்கள் அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. உங்களுக்குள்ள நவமி இருக்கிறாளா, மாறா இருக்கிறாளா? நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. அதை யோசிச்சுக்கோங்க. அவள் பிள்ளைகளை இழந்து விட்டால் இன்றைக்கி வருகிற ஒரு 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 வயதான விதவை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறதும் ஒரு விதவை. சொல்லுங்க, இதில் மாறாவாக இருந்தால் என்ன, நவமியாக இருந்தால் என்ன, அனுக்கிரகமாக இருந்தால் என்ன, இல்லை அதுவாக என்ன, இனிமையாக இருந்தால் என்ன? சொல்லுங்க. இதில் அர்த்தம் இல்லையோன்னு. ஆனால் ஏன்னா செத்து போனவங்க திரும்பி வர போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், அங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது. உங்களை வந்து அனுக்கிரக வருஷத்தின்னு பேர் எழுதி கொள்வார்கள், இது இன்னாரோட குடும்பம் அப்படின்னு எழுதி கொள்வார்கள். ஆமாம், இது நவோமியின் குடும்பம். இது பாருங்கள், அவங்க பொம்மநாட்டி பேர் தான் இருக்குது. இல்லை, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா ஆண்கள்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனாலும் நவோமி ஒருத்தருக்கு வாக்கப்பட்டா, அவள் வந்து பெத்லகேமில் குடியிருந்தா, இப்போ திரும்பி வந்தால் அவளுக்கு இது திரும்பி உரிமையாச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அங்கே போவாஷ் ஒரு மருமகனாக வருவான், ஒரு மகனாக வருவான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒரு காரியம்தான் உங்களுக்கான அனுக்கிரக வருஷத்தின் அடையாளம். நீங்கள் பார்க்கலாம், அவள் அனுகிரகிக்கப்படலையா, நீங்கள் அதை பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். அவள் அனுகிரகிக்கப்பட்டால் தான். எப்படி அனுகிரகிக்கப்பட்டால்? அவள் வந்து விட்டுட்டு போயினான். விட்டுட்டு போனாலும் கூட அவள் வந்து தேசத்தின் மனுஷிங்கிற அடையாளத்தில் அவள் திரும்பி வருகிறாள் அப்படின்னு நான் பார்க்குறோம். நான் போன வாட்டி சொன்னேன், நானும் திரும்பி வருவாங்களா அப்படின்னு. வருவாங்க. எப்போ வருவாங்க? வருஷத்தை எண்ணி வருவாங்களா? தலைமுறைகளை எண்ணி வருவாங்களா? நோ, நாட் அட் ஆல். இல்லை, அப்படியெல்லாம் வந்துட முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பாவம், இந்த அம்மாவே ஏதோ வயலில் போய் விழுந்ததை பொறுக்கின்னு இருக்குது. அதுக்கு அது கஷ்டஜீவனம் பண்ணின்னு இருக்கிறது. அது போய் அனுக்கிரக வருஷத்தை கிளைம் பண்ண முடியுமா? போர்வையை போத்திடு அப்படிங்கிறது. ஸோ யோசிச்சு பாருங்க. இப்போ
நிலைமை யார்கிட்ட இருக்குன்னா போவாஸ் கிட்டேயும் இல்லை, நவோமி கிட்டேயும் இல்லை, அது வந்து கூடாரத்துக்கிட்டேயும் புஸ்தகத்துக்கிட்டேயும் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்குதுப்பா. நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் போனாலும் அனுக்கிரக வருஷத்தின் காரியத்தில், அதாவது ஜூப்ளி வருஷத்தின் காரியத்தில் உங்களுக்கு இதில் உரிமை இருக்குது, நீங்கள் கிளைம் பண்ண முடியும், நீங்கள் இதை திரும்பி எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷங்க, நான் இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து இது ஹோல்டரை பொறுத்து இருக்குது. ஆமாம், போவாஸை பொறுத்து இருக்குது. போவாஸ் கொடுத்தா தான் எதுவுமே அனுகிரகமாக இருக்கும். ஏன்னா அது அவன் உரிமையில் தான் இருக்குது. நீ வந்து பாரு, அவன் இருக்கான் பாரு, அவனும் உன்னோட இதுதான், நீ அவன்கிட்ட போய் அவன் செருப்பை கழட்டி போடுறான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு லெவிட்டிக்கல் செட்டப்பில் வர்றது. செருப்பை கழட்டி போடுறது நீங்கள் ஆண்களை பார்க்குறீங்க, பெண் செருப்பை கழட்டி போடுவான். ஐயோ, நீ இருந்து என் குடும்பத்தை நீ கட்ட மாட்டடா அப்படி நீ வந்து ஒரு இதுவே இல்லைடா, ஆம்பளையே இல்லைடான்னு ஒரு பொம்மநாட்டி செருப்பு கழட்டி போடுவாளாம். ஸோ போடுவான். இந்த காலத்தில் என்ன வேணால் நடக்கும், இந்த காலத்தில் என்ன வேணால் நடக்கும். ஏன்னா நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம்னா, ஏன்னா அந்த சமுதாயத்தில் அப்படி நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு நாகரிகம் இருக்குதுங்க, ஒரு நாகரிகம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம இதில் வந்து ஒரு அண்ணிங்கிறவங்க தாய் மாதிரி. ஆனால் யூசி அந்த குடும்பத்துக்கே இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லும்போதோ நீங்கள் அந்த நேரத்தில் அப்படி தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும். ஆமாம், நீங்கள் அண்ணனுக்கு இதுவாக வரணும் அப்படின்னு சொல்லும்போதோ உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு வராதுங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு டூ இட். யூ ஹாவ் டு நீங்கள் ஒரு கடமையின் காரியத்தில் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம தான் சத்தங்கத்தில் பாரதத்திலே சொல்கிறோமோனோ, இவங்கெல்லாம் வந்து ரிஷி பரம்பரையிலேருந்து வந்தாங்கோ, இவங்க ஹாஃப் சத்ரியல் ஹாஃப் ஜூங்கிறாங்களே, அதுமாரி ஹாஃப் சத்ரியல். ஸோ அதனால் அதுமாரி வருது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் இட் இஸ் டு பி நீங்கள் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஃப்ரெஜாயில் பார்க்கலாம். அனுகிரக வருஷம் தாங்க, ஆனால் அதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம். ஒருத்தர் செருப்பை கழட்டி போடுறான். அப்போ இது என்ன அனுகிரகம்? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அவனுக்கு எவ்வளோ இழிவாக தெரியுது, நமக்கு எவ்வளோ அனுகிரகமாக தெரியுது. இயேசுவின் அட்டவணை எப்படி வருது பாருங்க. ஆமாம், அவன் என்ன நினச்சான், மோவாபிய பெண் ரூத்து அவன் எங்கேருந்தோ வந்திருக்கிறா, அது சபிக்கப்பட்ட குலம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படிலாம் யோசிக்க முடியாது. நீங்கள் நவோமியை பார்க்கணும். ஸோ பாருங்க, அவன் வந்து உங்களுக்கு இது இருந்தும் கூட, வாய்ப்பு இருந்தும் கூட, உங்களுக்கு வசதி இருந்தும் கூட, இப்போ பாருங்கள், நவோமி வந்து சாதாரணமாக இல்லை. அவள்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்குது. அவள் வந்து ஆபிரகாமின் புதல்வி இருக்கலாங்க. ஆனால் வந்து அவன் வந்து அவளை வந்து மாறாவாக தான் பார்க்குறான், ஒரு பெண்ணாக தான் பார்க்குறான், ஒரு தோற்று போன விதவையாக தான் பார்க்குறான். ஸோ அப்போ நான் பார்க்கணும். அப்போ மக்கள் வந்து மனதின் காரியத்தில் இந்த பகைவனின் நிலையில் தான் இருக்கிறாங்க, விரோதத்தின் நிலையில் தான் இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசில் இருக்கணும். எல்லாத்தையுமே உண்மை, வெளிப்படைத்தன்மை, ரெண்டு பக்கம் பேசுகிறதும் வேணுங்க. எல்லாத்தையும் நீங்கள் உண்மை பேசுங்க. இப்போ நீங்கள் ஒரு அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லுங்கள். இது எனக்கு இத்தனை பேரன், எனக்கு இத்தனை பிள்ளை, எனக்கு இத்தனை அண்ணன், இத்தனை தம்பி எல்லாம் சொல்லுங்க. ஆனால் உண்மைக்கு ஏதாவது இது இருக்க முடியுமா? சொல்லுங்கள். இப்போ குடும்ப அடையாளத்துக்குள்ளே விரோதி இருக்கானா? விரோதம் இருக்குது. ஸோ யார் என்னன்னு குடும்ப அடையாளமாக இருந்தாலும் ஒரு நியூக்ளியர் செட்டப்பில் கூட உங்களால் சொல்ல முடியுங்க. இது வந்து இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். ஆமாம், அப்படி இல்லாதப்போ ஒருத்தரை ஏமாற்றி இன்னொருத்தருக்கு காரியம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அது வந்து விரோதியின் காரியம்தான், உண்மையற்ற காரியம்தான். ஸோ அப்போ பார்க்கலாம். அப்போ உண்மை எப்போ ஒரு என்ன சொல்கிறது, உண்மை எப்போ ஒரு இதில் வரும், டைட்டில்மெண்ட்டில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் சாத்தான டைட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க. சாத்தான் ஆமாம் விரோதி, அவன் பொதுவான விரோதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே அவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல், அதுக்கான அவசியம் இல்லாமல் உங்கள் மேலே பழைய போட்டு போயிடுவான். உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், உங்களுக்கு தெரியுமா?
கண்டிப்பாக சாத்தா மேலே குற்றமே இல்லைங்களாம் சொன்னான். அவன் என்ன பண்ணுறான், ஆகாயத்துக்கு போய் வானமண்டலத்தில் போய் அங்கேருந்து அவன் கூட்டத்தார் விழுந்தார்கள், ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணி விழுந்தார்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அங்கே போனவங்களுக்கு என்னப்பா தவிப்பு, அங்கே போனவங்களுக்கு என்னப்பா கஷ்டம். அவங்க இயேசுவை தானே பின்பற்றுறாங்க, ரத்தம் பூசி ரசிக்கப்பட்டு தானே வந்தாங்க, எல்லாரையும் சகோதரிகளாக இது பண்ணி தானே அனுசரித்து தானே போனாங்கோ. அங்கே போய் அவன் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கேட்டாங்களே, அவனுடைய மனிதர்களாக போனாங்களே. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், நன்மை தீமையின் குரலும் உங்கள்கிட்ட கேட்டுருக்குது, ஜீவ விருஷத்தின் குரலும் உங்கள்கிட்ட கேட்டுருக்குது. நீங்கள் விரிச்சு பார்க்கணும். இந்த சோதனை எப்பயுமே இருக்குது. நம்ம சோதனை நீங்கள் நன்மை தீமை சோதனையாகவே பார்த்துட்டு இருக்கீங்க, அது தப்பு. ஜீவ விருஷமும் சோதிக்கும். ஆமாம், இந்த வாசல் நல்ல வாசல்னு நீங்கள் நினைக்கலாம். இது சோதனை முடிஞ்சோடனே வெற்றின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, சோதனை முடிஞ்சோடனே சோதனையின் இது விரிவாக்கம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சோதனையெல்லாம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கான்னு அவங்க கணக்கு பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் கணக்கு பார்க்கும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் செருப்பை கழட்டி போட்டான், ஆமாம், ஒருத்தன் உன்னை இப்படியெல்லாம் சொன்னான், ஆமாம் நீ சொன்னாய், உன் தேவன் என் தேவன் நீ சொன்னாய். ஸோ அப்போ இதுக்கும் என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம சொல்கிறாங்களே, ஒருத்தர் தராசு வச்சு நிறுத்தி பார்க்கட்டுமே. இப்போ அதனால் என்ன குறை? நம்ம சாத்தான் பேச்சை கேட்குறத விட நியாய தீர்ப்பில் இதில் மனசை வச்சுருக்கிறதுல தப்பு இல்லையே. ஸோ அப்போ நாம் இப்போ என்ன சொல்கிறோம், நாம் ஒரு இது என்ன சொல்கிறது, இப்போ நாம் உண்மையின் காரியத்தில் நாம் வந்திருக்கிறோம். சரி, எங்கே வந்திருக்கிறோம்? சரி, நீங்கள் ஒரு அட்வென்ச்சருக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்க்கலாம், நான் எங்கள் மனுஷாக்கிட்ட நான் பேசும்போதோ நான் இப்படி தான் பேசுவேன். நான் சுவிசேஷம் நம்மளோட இது காரியம்லாம் இதுதான். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர். அது என்கிட்டே சொல்லுவான். நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டுருக்கேன், என்கிட்டே சொல்லுவான், நீங்கள் என்ன பேசினேன் சொல்லு தம்பி அப்படின்னு கேட்டால், ஏசு நல்லவர்னு சொன்னார் அப்படி சொல்லுவான். இல்லை நான் அப்படி சொல்லலை, சாத்தான் இருக்கான், விரோதியின் காரியம் இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், என்ன பெரிய வித்தியாசம், என்ன விஷயம். சாத்தான் உங்களுக்கு பகையாளியாக இருந்தும் ஏசு நல்லவர். அதுதான் காரியம், அதுதான் வாய்க்கும் காரியம். நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்க, விரோதியின் விரோதம் இருந்தும் ஏசு நல்லவர். ஸோ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, கானானுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். உன் பிரயோஜனத்துக்காக போன்னு சொன்னாருன்னு பார்க்கலாம். பாஷா போல வரும். நீங்கள் பார்க்க, உன் பிரயோஜனத்துக்காக நீ போ. ஸோ அப்போ என்னங்க பிரயோஜனம் இதில்? நீங்கள் என்னங்க பிரயோஜனம்? ஸோ ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததி ஈசாக்கு உனக்கு வாக்கு பண்ணப்பட்ட இடம்லாம் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார், இடத்த கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் நம்பும்படியாக என்ன இருக்குது? நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். அங்கே போய் பெடுவன் ட்ரைப் மாரி போய் அங்கே போய் வனாந்திரத்தில் கூரை போட்டு மழையை வான பார்த்த பூமியை பார்த்து நம்ம விதைச்சி அறுவடை பண்ணி கஷ்டம்தானே இருக்கலாம். ஆமாம். ஸோ யோசிச்சு பாருங்க. இங்கே இவன் இது என்ன சொல்கிறது, இமயமலை தொடர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஈரான்லலாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன் ஈரோப்லலாம் போகும். ஆல்ப்ஸ் மலையெல்லாம் கூட இமயமலை தொடரில் தான் வரும். பட் நீங்கள் இஸ்ரேலோட இது பார்த்திங்கன்னா ஹை பிளேஸஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப கட்டாக இருக்கிறனால, தனித்தனியாக இருக்கிறனால. இப்போ ஒரு மலை தொடர்னால் தொடரோடு இருக்கணும். சீசனல் கிளைமேட் வரும். இப்போ வெஸ்டர்ன் காட்சி ஈஸ்டர்ன் காட்சின்னு ஒரு தொடரோடு வரும். இந்த வேலூர் பக்கம்லாம் கொஞ்சம் கட்டாய் வர்றதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது ஹீட்டை ட்ராப் பண்ணி அவங்க ஹீட்டில் இருக்காங்க, வெயிலூராக இருக்குது, அப்படி தான் வருது. அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது எண்ட் ஆஃப் காட்டில் இருக்காங்க, அந்த மலைத்தொடர்களில் கடைசி பகுதியாக இருக்கிறாங்கோ வேலூரில். அதாவது இங்கே ஈஸ்டர்ன் காட்சியில். இப்போ வெஸ்டர்ன் காட்சி இந்த பக்கம் இருக்குது இல்லையா, இந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு மறைக்குது, அந்த பக்கத்துலேருந்தும் மறைக்குது. இப்போ சீ ப்ரீஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு சூடாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் இந்த சோதனையில், வனாந்திர சோதனையில் நீங்கள் கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலின் மலைகளை சபிக்கிறார். ஏன்னா நீ வானம் பார்த்த பூமி, நீ மழை வந்தால் தான்ப்பா உனக்கு பச்சை. நான் பார்த்துருக்கேன் அந்த மலையெல்லாம். இப்போ மழை வந்தால் அழகாக இருக்கும், அப்படியே ஊட்டி கிளைமேட் மாரி இருக்கும்.
அந்த 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 மலைக்கு இந்த மலைக்கு என்னப்பா வித்தியாசம்? நீங்கள் என்ன பண்ண மலைத்தொடரில் ஏறி மேலே போய் நீங்கள் பார்க்கணும் ஊட்டியை. அங்கே மைனஸ் டெம்பரேச்சர்லாம் கூட இருக்கும். பட் யூசி அதே அதே அழகை நீங்கள் வந்து மழை வந்தால் வேலூர்லேயே கூட பார்க்கலாம். நல்லா குளிரும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க உண்மை என்பது இப்படி நெருக்கப்படாமல் ஒரு தொடர்போடு இருக்கிறது. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், மழை வந்து உனக்கு ஆண்டவருடைய கட்டளையில் தான் வரும். ஆண்டவர் தான் உனக்கு மழையை கொடுப்பார் அப்படிங்கிறது கரெக்டாக. நான் வந்து மழையை கொடுப்பேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஹிமாலயஸ் இந்த ரேஞ்சில் நான் யூரோப்லலாம் மலையிலலாம் வச்சுருந்தேன். மலை தேவன், இது இந்திரதேவன், இது வந்து மழை தேவதைலாம் வச்சு நான் கும்பிட்டுட்டு இருந்தேன்னா, இப்போ நீ வந்து இஸ்ரேலுக்கு வந்த பிறகு இந்த மலை வந்து அந்த மலை உண்மையிலே இந்த மலை வந்து மழைக்கு காரணமாக இருந்தது. இந்த மலை வந்து மழைக்கு காரணம் இல்லை. ஆமாம், நீங்கள் ஹெரோடியன் பேலஸ் பார்க்கலாமா, மலை மேலே இருக்குமா, ஆனால் நீங்கள் ஹை பிளேஸில் இருக்குமா, நீங்கள் ஏறி போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தண்ணி தான், தாகம் தான் எடுக்கும். அப்போ நீங்கள் பார்க்குறது, நீங்கள் யோசிக்கிறது என்னென்னா, எது அவங்களுக்கு இதுவாக இருக்கோ, கர்மா பூமியாக இருக்குதோ, இங்கே வந்து அது வந்து என்னது அதர்மா பூமியாக இருக்குது. ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஆண்டவரை நீங்கள் நம்புங்கோ. நீங்கள் மலை மேலே கோயில் கட்டி என்னடா பண்ண போகிற? ஏதாவது வர கோயிலில் கட்டலாம், வராத கோயிலில் நீ என்னடா பண்ண போகிற? ஆமாம். ஸோ மழையை தடுக்கிற இதில் நீ கட்டலாம். ஆமாம், இது பொதிகை மலை போங்க, போய் அட்வென்ச்சர் பண்ணுங்க. என்ன சொல்கிறது, பரமாத்மா இருக்கிறாரான்னு போய் தேடுங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் இட். நீங்கள் பாருங்க. சரி, இங்கே அட்வென்ச்சர் பார்ப்போம். இங்கே வந்தால் என்ன வருது? இங்கே வந்து நான் வந்து ப்ரோட்டஸ்டன்ட் பெண்டெகோஸ்டல் நம்ம இங்கே வந்தோம், ஆண்டவர் வந்தார், ஆவி வந்துட்டு நம்ம கூப்பிட்றோம், எசப்பா வாங்கோ. அப்புறம் எல்லாமே நடக்குதுங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, அப்போ தான் ஆராதனை நடந்துன்னு இருக்குதுங்க. ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு டைட்டில்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ஆவியில் நிறைஞ்சி இது பண்ணி ஒரு சோத்திரம் பண்ணி நம்ம வந்து நம்ம உலகத்தில் இருக்கோம். அங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அங்கே ஒரு உலகம் இருக்கிறது, நம்ம ஒரு உலகத்தில் இருக்கோம். ஸோ பாருங்க, நன்மை தீமை நம்மளாண்ட இருக்குது, அது ஜீவ விஷயம் அங்கே இருக்குன்னா அப்போ நமக்குள்ளே கிளாஷ் வந்துருமான்னு. ஸோ நீங்கள் பார்க்கல, ரெண்டுமே முக்கியம். நீங்கள் இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். ஜீவ விஷயத்தின் சோதனைக்கிட்டே நீங்கள் வரணுங்க, ஆசாரிய சக்திக்குள்ளே வரணும். ஆமாம், யூ மஸ்ட் நோ. அதாவது கேளுங்க, அசனா இருக்குதாண்ணா, அந்நிய பாஷைங்கிறது வந்து அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பாஸ்டர் அவிசுவாசியா? நீங்கள் பார்க்கலாம், அவர் தேவ பாஷெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்து அவிசுவாசியின் அடையாளத்துக்காக பாவம் பேசுகிற அவிசுவாசியாக பேசிகிட்டு இருக்காரா? நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை, அப்படி இல்லை. ஸோ அவிசுவாசத்தின் அடையாளங்கிறது வந்து ஆணிய பாஷை பேசும்போது ஒரு அவிசுவாசத்தில் இருந்தால் கூட, சாதாரணமாக இருந்தால் கூட அந்த மகிமை அவங்களுக்கு புரியும். அந்த ஒரு போதகர் ஆவியிலேருந்து அந்நிய பாஷை பேசும்போது அந்த பாஷையை அவங்களுக்கு தொடும், அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் அவங்களுக்குள்ள. ஏன்னா உண்மையிலே அவங்க ஆண்டவர் நோக்கி சரி பார்க்கலாம், போய் செக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கே கூட அதில் வந்து அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் அனுபவத்தோடு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், எந்த அனுபவமும் அவிசுவாசத்தின் டைட்டிலில் தான் இருக்குதா? இல்லை, ஜீவ விஷயத்தின் டைட்டிலில் வந்துடுது. நீங்கள் நன்மை தீமை நடிச்ச விஷயத்தில் இருக்கும்போது அவிசுவாசமாக இருந்தது. நீங்கள் ஜீவ விஷயத்தின் சோதனைக்கு, இந்த சோதனையை விட்டு அந்த சோதனைக்கு போகும்போது அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து மகிமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ பார்க்கலாம், இது எப்பயுமே இதுவாகவே இருந்துட்டா, அவிசுவாசத்தின் காரியமாகவே இருந்துட்டா நீங்கள் பாட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரின் மகிமை, ஆண்டவரின் ஆண்டவரின் உண்மை தன்மை தான் சாத்தானுக்கான விரோதமான உறுதியான வாழ்க்கை. நீங்கள் உண்மையை பின்பற்றுங்கோ, உண்மைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கோ, சாத்தானே இருக்க மாட்டான். ஆமாம், நன்மை தீமை விஷயமே உங்களுக்கு இருக்காது, விஷயத்தில் உங்களுக்கு வித்தியாசமே இருக்காது, எல்லாமே ஜீவ விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் கை நீட்டி பறிக்க வேண்டாம், அதுவே உங்களுக்கு கொடுத்துரும்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து சாத்தானை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை நீங்கள் எண்ணவே முடியாது. ஆமாம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீங்கள் அப்படி எண்ணணும். ஆமாம், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நீங்கள் என்னன்னீங்கன்னா நீங்கள் பொன்னம்பலம் சித்தம்பலம் அப்படிலாம் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, தெய்வீகம் எல்லா இடத்துலையும் இருந்தது, எல்லா இடத்துலையும் வந்தது. ஆனால் நாம் வந்து என்ன சொல்கிறது, இதில் தான் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஜூப்ளியை தான் நம்ம கால்குலேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணிக்கை காரியத்தில் தான் நம்ம கால்குலேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஏமாந்து போயிடுவோம். அசல் சச்சங்கம். நன்றி நண்பர்களே.